இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. தாட்சாயணி, நீ சொன்ன மாதிரி இவங்களை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்ப ஹாப்பியா? அப்ப நாளைக்கு நம்ம வெட்டிங் டே செலிப்ரேஷனை ஏற்பாடு பண்ணிட்டுமா? எப்ப நீங்க கௌதம ஜெயிச்சு நம்ம கம்பெனிக்கு ப்ராஃபிட் கொண்டு வரீங்களோ அதுக்கப்புறமா தான் கல்யாண நாள் பார்ட்டி எல்லாமே. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? பார்ட்டி இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். கடைசி நேரத்துல நோன்னு சொன்னா எப்படி? நோன்னா நோ தான். என்னம்மா எங்களுக்கு தெரியாம எதை பத்தியோ பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல அஞ்சலி, நாளைக்கு எங்களோட வெட்டிங் டே. அத கொண்டாடலாம்னா தாட்சாயணி வேண்டாங்கறா. நாளைக்கு உங்களோட வெட்டிங் டேவா? அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you கார்த்திக். ஹாப்பி ஆனிவர்சரி. Thank you அஞ்சலி. இந்த ஹாப்பியான விஷயத்தை ஏன் கொண்டாட வேணாங்கறீங்க? அப்படி கேளுமா. அது சந்தோஷமா வாழ வேண்டிய நீங்களே இப்படி இருக்கீங்க. இந்த சமயத்துல எங்களுக்கு இந்த கொண்டாட்டம் தேவையா? என்ன பேசுறீங்க நீங்க? வெட்டிங் டேவும் பர்த்டேவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. அதெல்லாம் மிஸ் பண்ணா எப்படி? எங்க கஷ்டத்துக்காக நீங்க உங்களோட ஹாப்பி மொமெண்ட்டை இழக்கிறதா? இல்லம்மா, நோ. நாளைக்கு உங்களோட வெட்டிங் டே பார்ட்டி நடந்தே தீரும். அத நானும் கார்த்திக்கும் ஏற்பாடு செய்றோம். என்ன கார்த்திக்? ஓகே, கண்டிப்பா பண்ணிடலாம். நீங்களா? உங்களுக்கு எதுக்கு இப்ப சிரமம்? என்ன சார் நீங்க எங்க போறதுன்னு தெரியாம நடு ரோட்ல நின்னுட்டு இருந்த எங்களை ஆதரிச்சு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நன்றி ஏதாவது செய்யணும்ல. சரியா சொன்னீங்க கார்த்திக். அப்பா, நீங்க எங்களோட கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. பதிலுக்கு நாங்க உங்க கல்யாண நாளை செலிப்ரேட் பண்றோம். நாளைக்கு நடக்க போற பார்ட்டிக்கான ஏற்பாடு எல்லாம் எங்களோடது. நீங்க பொண்ணு மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு வந்தா மட்டும் போதும். சரி, ஆசைப்படுறீங்க செய்யுங்க. ஓகே, மேல மாடியில ஒரு ரூம் இருக்கு, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோங்க. ஓகேப்பா, வாங்க கார்த்திக். போமா. கார்த்திக் கிடைச்சதுக்கு நாம தான் கொண்டாடணும். ஆனா இவன் நம்மள கொண்டாடுறேங்கிறான். இதத்தான் விதிங்கிறது. தாட்சாயணி, விதியோட சேர்த்து நாமளும் சதி பண்ணா கௌதமோட அழிவு கன்ஃபார்ம்ட். இந்த வாயில வடை சுடுற வேலையெல்லாம் வேண்டாம். கௌதம் உண்மையாவே அழியணும். அதுக்கு ட்ரம்ப் கார்டு இந்த கார்த்திக் தான். இவனை வச்சு கௌதமோட கம்பெனியை காலி பண்ணணும். இதுதான் உங்க வேலை. சரி, இந்த தடவை மிஸ் பண்ணீங்க, அடுத்த வெட்டிங் டேவுக்கு நீங்க இந்த வீட்ல இருக்க மாட்டீங்க. ஹலோ பிரகாஷ், என் பிரதர் கார்த்திக் அங்க வந்தானா? ஓ அப்படியா? இல்ல இது அவன் வெளியில போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அதான். ஓகே, பாய். தேங்க்யூ. கௌதம், என்னாச்சு கௌதம்? கார்த்திகோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபுல்லா விசாரிச்சிட்டேன். அவன் எங்கேயும் போகவே இல்லையா? சரி, வா வெளியில போலாம். என்னாச்சு ஜானு? கார்த்திக் போனை எடுக்கவே இல்ல. நான் அவனுக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? நல்லது தானே செஞ்சேன். ஏன் இப்படி பண்றான்? அவன் எங்க இருக்கானே தெரியலையே. ஆமா, கார்த்திக் எங்க இருக்கான்னு விசாரிச்சு பாத்தீங்களா? விசாரிச்சேன் ஜானு, ஆனா எல்லாரும் கார்த்திகை பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. ஐயோ, என் பிள்ளை எங்க போனான்னு தெரியலையா? கடவுளே. அத்தை, அத்தை அழாதீங்க அத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை. எப்படிம்மா சின்ன வயசுல கௌதமாவது ஃப்ரெண்ட்ஸ பார்க்கணும்னு வெளியில போயிடுவான். ஆனா இந்த கார்த்திக் எப்பவுமே என் முந்தானையை பிடிச்சிட்டு வீட்லயே என் கூட தான் இருப்பான். ஆனா இன்னைக்கு என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டான் பாத்தியா? கார்த்திக் எடுப்பார் கைப்பிள்ளை. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவான். இந்த அஞ்சலி அவன்கிட்ட என்ன சொல்லி அவனை எந்த வழியில கூட்டிட்டு போறாளோன்னு எனக்கு பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு கௌதம். அத்தை என்னத்த அப்படி நடக்க நாங்க விட்டுருவோமா? எப்படியாவது கார்த்திகை கண்டுபிடிச்சு கண்டிப்பா உங்க முன்னாடி நிறுத்துவோம்.
இத பாருங்க, நீங்க அழுது அழுது உங்க உடம்ப இப்படி கெடுத்துக்காதீங்க. அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன அத்தை? ஏன் ஜானு இப்படி பண்ணிட்டு இருக்க? டாக்டர் சாப்பாடும் மாத்திரையும் கரெக்டா சாப்பிடணும்னு சொன்னாங்களா இல்லையா? இல்லக்கா போய் சாப்பாடு எடுத்துட்டு வா போ. வேண்டாம்மா, கார்த்திக்க பார்க்காம என் தொண்டையில பச்சை தண்ணி கூட இறங்காது. அத்தை வேண்டாம். சொன்னா கேளு ஜானு. சாப்பிடாம மறுபடியும் மயக்கம் வந்துற போது கொஞ்சமாவது சாப்பிடு. வேண்டாம். ஏப்பா, நீ சாப்பிட்டியா? எனக்கு தெரியும், தம்பி வீட்ல இல்லைன்னா நீ மட்டும் எப்படி சாப்பிடுவ? கார்த்திக் வீட்டுக்கு வர வரைக்கும் நமக்கு ஏதுப்பா நிம்மதி? எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும்பா. எப்படியாவது அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருப்பா. கூட்டிட்டு வந்துருப்பா. சரிங்க அத்தை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.